Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னையோட ரெசிபி பெங்காலி ஸ்டைல் ரபடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 1/2 லிட்டர் பால், 1 பவுல் சக்கரை, ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இது வந்து கடுக்காய், அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது குங்குமப்பூ. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும் பால். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. ஓரளவு கொதி வந்தோடனே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பால் நல்லா திக்காக வர வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சு ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும். திக்காக ஆக ஒரு சிட்டிகை அளவு கடுக்காய் தூள் போட்டுக்கோங்க. அடுத்து ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பெங்காலி ஸ்டைல் ரபடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.